இந்த ஒரு காலகட்டத்தில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பே இருக்கு. நிறையவே இந்த ஃப்ரீலான்சிங் மூலமா நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயுமே சரி. ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த நாம ஒர்க் பண்ணி கொடுக்க மூலமா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது என்ன ஒர்க்காக வேணா இருக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறது மூலமா நமக்கு எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஒரு லோகோ டிசைனுக்கு உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸுமே தேவையில்லை. உங்களுக்கு போட்டோஷாப் தெரியணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எடிட்டிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஏஐயை பயன்படுத்தி நம்மளால ஒரு லோகோ டிசைன் பண்ணிக்க போறோம். அதுவும் ப்ரொஃபஷனலா பண்ண போறோம். இந்த ஒரு லோகோ டிசைன்ஸ் மூலமா நீங்க ஒரு மாசத்துல இல்ல ஒரு லோகோக்கு மட்டும் 5000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனல்ல மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோகோ டிசைனுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குது அப்படின்னா மினிமம் 5000 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30,000 ரூபீஸ் வரைக்கும் ஆவரேஜா நமக்கு இன்கம் கிடைக்குது. நீங்க பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா 500ல இருந்து 5000 வரைக்கும் ஒரு லோகோக்கு மட்டும் உங்களால சார்ஜஸ் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க மிட் லெவல் டிசைனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5000ல இருந்து 30,000 வரைக்கும் ஒரு லோகோக்கு டிசைன் பண்ணிக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா நல்ல ஒரு லோகோ டிசைன்ஸ் பண்றீங்க அப்படின்னா 30,000ல இருந்து 1 lakh வரைக்கும் உங்களால இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது நீங்க குளோபல் லெவல்ல போகும்போது உங்களுக்கு மினிமம் $300 இருந்து மேக்ஸிமம் $1000 வரைக்கும் ஆவரேஜா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்ல ப்ரோ லெவல்ல டிசைன் பண்றீங்க அப்படின்னா $1000 இருந்து $5000 மேல உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 85,000 ரூபாயில இருந்து 4,50,000 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் அப்படின்னு கிடைக்கும் ஒரு லோகோக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு அந்த லோகோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பேஸ்ல உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனலோட கம்யூனிட்டி போஸ்டுக்கான லிங்க் நான் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஓபன் ஆயிரும். ஸோ நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இந்த இடத்துல இந்த வெப்சைட்டுக்கான, அதாவது கடைசி போஸ்ட்ல இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுத்திருப்பேன். இந்த ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா பிளாகர் ஓபன் ஆகும். ஸோ இந்த ஒரு பிளாகர்ல இந்த ஒரு வெப்சைட் பத்தின டீடைல்டா பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பேன். நீங்க கண்டிப்பா படிச்சு பார்த்துக்கலாம். இதுல இந்த ஒரு இமேஜஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இந்த ஒரு வெப்சைட் நமக்கு ஆகும். இந்த ஒரு வெப்சைட் நம்மளால பார்க்க முடியும். ஜெனரேட் லோகோ டிசைன், அதாவது நம்மளால இந்த இடத்துல லோகோ டிசைன் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு நம்ம எக்கச்சக்கமான லோகோஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. அது உங்களால மாடிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல நான் புதுசா ஒரு லோகோ ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான மாதிரி ப்ராம்ப்ட் இங்க கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான லோகோ நமக்கு இது கிடைச்சிரும். இல்ல பிரதர் எனக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ண தெரியாது, நான் என்ன பண்றது நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, ChatGPT போய் நம்ம கேட்கலாம். இப்போ ChatGPT நான் இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் நான் கேட்டிருக்கேன். என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா, நான் ஒரு டீ கடைக்கான லோகோ டிசைன் பண்ண போறேன். அந்த கடையோட பேர் பாத்தீங்க அப்படின்னா டீ கடை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு லோகோ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கேன். அது சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு வெப்சைட் இருக்குல்ல, இந்த ஒரு வெப்சைட்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுப்போம். ஜெனரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு இமேஜஸ் அது ஜெனரேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான லோகோ நமக்கு இது கிடைக்க போகுது. இப்போ ஒரு நல்ல ஒரு லோகோ நமக்கு கிடைச்சிருக்கு. டீ கடை அப்படிங்கிற நேம்ல கிடைச்சிருக்கு. இல்ல பிரதர் எனக்கு இந்த லோகோ பிடிக்கல, நான் வேற ஏதாவது லோகோ கிடைக்குமா அப்படின்னா இந்த ட்ரை அகைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இன்னொரு லோகோ கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணாம் பிரதர், ஒரு நல்ல 3Dல வேணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஸ்டைல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டைல்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுல 3D அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது 3Dல நமக்கு லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு செம்ம லோகோ பாத்தீங்கன்னா 3Dல நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இமேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ஸ்கேல் 4x ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு செம்ம குவாலிட்டியில உங்களுக்கு இந்த லோகோ கிடைக்கும். அதுக்கப்புறம் டேரக்டா பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க கிளைண்ட் என்ன மாதிரி லோகோ கேட்கறாங்க, அவங்க என்ன கான்செப்ட்ல வேணும் அப்படிங்கறத ஏஐ மூலமா நம்ம ரெடி பண்ணி ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சேல் பண்ணிக்க முடியும். இல்ல பிரதர் இப்போ இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா நான் பே பண்ணி தான் வாங்கி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களால பே பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்ல பிரதர் பே எல்லாம் பண்ண முடியாது நினைச்சீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட். இந்த ஒரு ஜெமினி வெப்சைட்ஸ்ல அந்த ஒரு ப்ராம்ப்டை வந்து நம்ம பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு கேட்டிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த லோகோ நமக்கு பிடிக்கல, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் வேணாம், சோ அதுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா இமேஜஸும் டெக்ஸ்டையும் மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு இன்னொரு இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நம்ம சேட் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி லோகோவா அதுகிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க முடியும். சோ உங்களுக்கு என்ன மாதிரி லோகோ வேணுமோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த லோகோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விதமான வெப்சைட்ஸ் மூலமா உங்களால சேல் பண்ணிக்க முடியும். அதுல பெஸ்டான வெப்சைட் அப்படின்னா ஃபைவர். சோ இந்த ஒரு வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நபர்கள் இது மூலமா இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. லோகோ டிசைன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணி இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வெப்சைட் அப்போர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்லயுமே நிறைய பேர் இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயுமே நீங்க லோகோ டிசைன்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம். மூணாவது வெப்சைட் ஃப்ரீலான்ஸ் சொல்லக்கூடிய வெப்சைட். இதுலயுமே நிறைய பேர் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 வெப்சைட்டுமே ஒன் ஆஃப் த பெஸ்டான வெப்சைட்ஸ். இதுல வந்து நீங்க தாராளமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்கம் ஆன் பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கான்செப்ட் நம்மளால இமேஜஸையோ இல்ல லோகோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு இந்த ஒரு லோகோ டிசைன்ஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு, இந்த வெப்சைட்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு பண்றேன். வேற ஃப்ரீலான்சிங் பண்ற ஒர்க் உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு ரிப்ளை நான் உங்களுக்கு பண்றேன். ஓகே guys, this is the video. இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு ஸ்டாக் IMG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ எப்படி வந்து பயன்படுத்துறது, அதுல எப்படி வந்து லோகோ ஜெனரேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா ஜெமினி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு வெப்சைட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதையுமே டெலிகிராம்ல வந்து கொடுப்பேன். ஸோ டெலிகிராம் கம்யூனிட்டியில மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க கேட்கக்கூடிய டவுட்டுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். அது போக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்ததுதான் இந்த லோகோ டிசைன்ஸ் தான். ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க லோகோ டிசைனுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ வெப்சைட் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுது. ஸோ ஓகே காஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தமிழ் பார்க்குறேன். அது டாடா, பை பாய்.